வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு மொட்டை. பிறந்த குழந்தைக்கு 1 வருடம் பூர்த்தியானதும் குல தெய்வ கோயிலுக்கு சென்று முதல் மொட்டை மற்றும் காது குத்துதல் போன்ற வழிபாட்டு சடங்குகளை நாம் இன்றும் பின்பற்றுகிறோம். இது தவிர இன்னும் பிற சூழல்களில் நேர்த்திக்கடன் என்ற பெயரில் மொட்டை போடும் பழக்கமும் நம்மிடையே பரவலாக இருக்கின்றது. இதனை முடி காணிக்கை என்று நாம் அழைக்கின்றோம். இந்த வழிபாட்டு சடங்கு முறையினை கொச்சைப்படுத்தி கண்ணியமில்லாத வார்த்தைகளால் தரக்குறைவாக பேசுபவர்களும் இருக்கின்றார்கள். தலைமயிரை மழித்த பிறகு அது மீண்டும் வளர்ந்து விடுகின்றது என்று உறுதியாக தெரிந்த காரணத்தினால்தான் நீங்கள் தலைமயிரை காணிக்கையாக கொடுக்கின்றீர்கள். ஒருவேளை மீண்டும் தலைமயிர் முளைக்காது என்றால் முடி காணிக்கை செய்வீர்களா, செய்ய மாட்டீர்கள் என்று தர்க்கம் பேசும் தரம் கெட்ட கடவுள் மறுப்பாளர்களுக்கு என்ன பதில் கூறுவது என்று திகைக்கின்றீர்கள். இன்றைய பதிவு உங்களின் அந்த ஏக்கத்தை போக்கும் பதிவாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றேன். கடவுள் மறுப்பாளர்கள் முன் வைக்கின்ற கருத்துக்களை மேலோட்டமாக பார்த்தால் இது நியாயமான கேள்விதானே என்று எண்ணத் தோன்றும். ஆனால் முடி காணிக்கைக்கு பின்னால் உள்ள உயர்ந்த இறையியல் உண்மைகளை அவர்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் முடி காணிக்கை என்பது ஒரு சமய சடங்கு, மூட நம்பிக்கை என்பது மட்டும்தான். இறையியலின் ஆணிவேர் அல்லது உச்சகட்ட உண்மை அகந்தை அல்லது அகங்காரம் தனித்தலில்தான் மறைந்திருக்கின்றது. உடல் ஏதுமற்று அனாதி கேவல நிலையில் தனிமையில் இருந்த உயிர் எப்பொழுது உடலை பெற்றதோ அப்போதே நான் என்ற அகங்காரமும் இலவச இணைப்பாக உயிருடன் ஒட்டிக்கொண்டு வந்துவிட்டது. நாம் நம்முடைய உடலைத்தான் நான் என்று அடையாளப்படுத்துகின்றோம். ஆனால் உண்மை நான் என்பது உருவமும் பெயரும் இல்லாத அறிவுப் பொருள். இந்த அறிவுப் பொருளுக்கு நாம் வைத்த பெயர்கள் பல. ஜீவன், உயிர், ஆன்மா, உள்ளம் என்பன இந்த ஒரே பொருளை குறிக்கும் பல சொற்கள். உயிரின் சொரூப இயல்புதான், அதாவது உண்மை இயல்புதான் உண்மையான நான். உயிரின் சொரூப அல்லது உண்மை இயல்பு என்பது எது? ஆனந்தம்தான் உயிரின் சொரூப இயல்பு என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த மிகப்பெரிய உண்மையை உணர விடாமல் தடுக்கும் கருவிகள் உடலும் மனமும் என்று புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உடலையும் மனதையும் சம்பந்தப்படுத்தி கூறுகின்ற நான் என்பது உண்மை நான் அல்ல, போலியான நான் என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகியல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்வதற்கு இந்த போலி நான் தேவையாய் இருக்கின்றது. நம்முடைய உடல், பெயர் அடையாளங்கள், அதிகார முகமுடிகள் போன்றவைகள்தான் போலி நானின் உருவங்கள். உண்மையான தங்கத்தை விட கவரிங் தங்கம் படு கவர்ச்சியாக பளபளப்பாக இருக்கும். அதுபோல இந்த போலி நான் சொரூபம் என்ற உண்மை நானை விட கவர்ச்சியாக இருப்பதால் நாம் நம் சொரூபத்தை மறந்து போலி அடையாளங்களுடன் வாழ்ந்து வருகின்றோம். உலகியல் வாழ்க்கையை வாழ்ந்து இன்பங்களை அனுபவித்து நிறைவு அடைந்த பிறகு இறையியல் பாதையில் பயணித்து இறைவனை உணர முற்படுபவர்கள் முதலில் இந்த போலி நானிலிருந்து விடுதலையாக வேண்டும். அதாவது நாம் நம்முடைய அடையாளங்களை துறக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். இது கேட்பதற்கு மிக மிக எளிமையாக இருந்தாலும் இதனை நடைமுறைப்படுத்துவது என்பது சற்று சவாலான காரியம். ஏனென்றால் நம்முள் குடிகொண்டு இருக்கும் அகங்காரம் அல்லது அகந்தை உணர்வு இந்த போலி நானிற்கான எரிபொருளாகவும் உணவாகவும் இருக்கின்றது. எனவே அகங்காரம் என்ற உணவு அல்லது எரிபொருள் இன்றி இந்த போலி நானால் கனப்பொழுது கூட நிலைத்திருக்கவே இயலாது. நம்முடைய அகங்காரம் நம்மை விட்டு அகன்று சென்றுவிடக்கூடாது என்பதில் மனம் உறுதியாக நிற்கின்றது. பொதுவாகவே மனிதர்களாகிய நாம் மனதின் வயப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால்
அகங்காரத்தை துறந்து விடாதே, உன் அடையாளங்களை துறந்து விடாதே என்று மனம் கூறுகின்ற மோசமான தீர்ப்பை நாம் ஒருபோதும் மீறுவதில்லை. எனவே நம்மையும் அறியாமல் இந்த போலி நான் மீது பல்வேறு பற்றுக்களை நாம் உருவாக்கி கெட்டியாக பிடித்து கொண்டு திரிகின்றோம். இந்த நிலையிலேயே தொடர்ந்து நாம் நீடித்து இருக்கின்ற வரையில் நம் அகங்காரம் ஒருபோதும் தனியவே தனியாது, இறை உணர்வும் கிட்டாது. பல பிறவிகளில் பயணித்து பயணித்து களைப்படைந்த உயிர் இந்த போலி நான் என் சொரூபம் அல்ல என்று உணர்கின்றது. உடனே உண்மை நான் எது என்று உணரவும் முற்படுகின்றது. சரி, இதற்கும் மொட்டை போடுவதற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கின்றீர்கள். பதிலை கூறுகின்றேன். மனம் உருவாக்கிய போலியான நான் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பல யுக்திகளை கையாள்கின்றது. அவற்றுள் ஒன்று நம் உடல் அடையாளங்கள். அழகிய மூக்கு, அழகிய உடல் வாகு, அழகிய தோல், அழகிய பல்வரிசை, அழகிய முகத்தோற்றம், அழகிய சிகை, அழகிய நிறம் என்று கணக்கில் அடங்காத அடையாளங்கள் வழியாகத்தான் இந்த போலி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மேலே கூறப்பட்ட இந்த அடையாளங்களில் ஒன்றுதான் சிகை அல்லது மயிர் அலங்காரம். தலை முழுவதும் மயிர் நிறைந்து இருத்தல், நரைமுடிகள் ஏதுமின்றி கருகருவென்று இருத்தல், அடர்த்தியாக இருத்தல், நீண்ட கூந்தலாக இருத்தல் போன்றவைகள் நாம் அழகு என்ற அகங்காரத்தை தூண்டுகிறது. அகந்தை அல்லது அகங்காரம் தணித்தல் என்பது இறையியலின் மிக மிக முக்கியமான பயிற்சி முறை. நன்றாக செழித்து வளர்ந்த கூந்தலை அல்லது மயிரை மழித்து மொட்டையாக காட்சி தருதல் என்பது சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்தித்து எதிர்ப்பதற்கு ஒப்பானது என்று புரிந்து கொள்ளுங்கள். எனவே மொட்டை போடுதல் என்பது வெறும் சமய சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு வகை அடையாள துறப்பு மற்றும் நான் அழகு என்ற அகங்காரத்திலிருந்து விடுபடும் முயற்சி என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய அகங்காரத்தையும் தணிக்க வேண்டும். அதே வேளையில் நமக்கு நாமே துன்பமும் விளைவித்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கில்தான் மயிரினை மழித்தல், அதாவது மொட்டை அடித்தல் நிகழ்த்தப்பட்டது. மொட்டை அடித்தல் என்ற இந்த நிகழ்வின் மூலம் நாம் நம் அகங்காரத்தை தணிக்க பயிற்சி எடுக்கின்றோம் என்பதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. இந்த பயிற்சி முறையின் உண்மை நோக்கத்தை கூறினால் அனைவரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் என்று கருதிய நம் முன்னோர்கள் மொட்டை அடித்தலை ஒரு சமய சடங்காக, நேர்த்தி கடனாக கூறி வைத்தார்கள். ஏதேனும் ஒரு பயன் நோக்கத்தை முன் வைத்தால்தான் மக்கள் அதனை பின்பற்றுகின்றார்கள் என்பதனை நன்கு உணர்ந்த முன்னோர்கள் மொட்டை அடித்தல் என்பது இறைவனுக்கு நாம் கொடுக்கும் காணிக்கை என்று கூறி வைத்தார்கள். உண்மையில் நாம் இங்கு நம்முடைய தலை மயிரை காணிக்கையாக்குவதில்லை, நம்முடைய அகங்காரத்தை தான் கடவுளுக்கு காணிக்கையாக்குகின்றோம் என்று புரிந்து கொள்ளுங்கள். எனவே மொட்டை அடித்தல் என்பது மயிர் நீக்க சடங்கு மட்டுமல்ல, அது நம் அகங்கார மமகார நீக்க பயிற்சி முறை என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்று இறை வழிபாட்டில் நாம் பல பொருட்களை இறைவனுக்கு முன்பாக நைவேத்தியமாக படைக்கின்றோம். இவ்வாறு நாம் படைக்கின்ற ஒன்றை கூட இறைவன் விரும்புவதில்லை, ஏற்பதும் இல்லை. நாம் நம் அகங்காரத்தை அவன் முன்பாக சமர்ப்பிக்கின்றோமா இல்லையா என்பதை மட்டுமே இறைவன் உற்று நோக்குகின்றான். பெற்ற தாய் தந்தையரை, பெரியோர்களை, சான்றோர்களை, அடியவர்களை காலில் வீழ்ந்து வணங்குவதும் கூட ஒரு வகை அகங்கார தணிப்பு பயிற்சிதான் என்றும் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சடங்கு சம்பிரதாய முறைகள் குறித்து கொச்சையாக பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அதே வேளையில் ஏன் செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம், நாம் செய்யும் செயலின் உண்மை நோக்கம் என்னவென்று புரிந்து உணர்ந்து செய்யுங்கள். போதுமான புரிதல் இல்லாமல் இயந்திரத்தனமாக வழிபாட்டு சடங்குகளை செய்வதால்தான் பிறரின் ஏளனத்திற்கு ஆளாகின்றீர்கள். அகங்காரம் எங்கு தணிகின்றதோ அங்கு ஒப்படைப்பு என்ற பயிர் செழித்து வளரும். இந்த ஒப்படைப்பு பயிரில் பூத்த நறுமணமிக்க மலர்தான் அன்பு என்ற பூ. இந்த பூவைத்தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான்.
நாம் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக நேர்த்திக்கடன் என்ற பெயரில் மயிர் நீக்கி மொட்டை போடுதல் என்ற செயல் செய்யப்பட்டாலும் அதன் பின்னணியில் உள்ள இறையியல் உண்மை அகந்தை தணித்தல் என்று புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் என்பவன் பெருங்கருணையாளன், குறிப்பறிந்து வாரி வழங்கும் வள்ளல். மேலும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து என்று கடவுளை மாணிக்கவாசகர் கூறுகின்றார். ஒரு தாய் தன் குழந்தை பால் வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பாகவே குறிப்பறிந்து பாலினை புகட்டுவாள். இந்த தன்மையுடைய தாயை காட்டிலும் கருணை மிக்கவன் கடவுள் என்பதினால்தான் தாயினும் சாலப் பரிந்து என்று மாணிக்கவாசகர் கூறினார். இறைவனுடைய சொரூபம், அதாவது உண்மை இயல்பு இவ்வாறு இருக்கும் பொழுது நேர்த்திக்கடன் என்ற பெயரில் நாம் ஒன்றை கொடுத்துத்தான் ஒன்றை பெற வேண்டுமா? அவசியமே இல்லை. இறைவன் நமக்கு பொருத்தமான அனைத்தையும் நமக்கு பொருத்தமான காலத்தில் பாகுபாடின்றி அனைத்து உயிர்களுக்கும் வழங்கிவிட்டான். தற்போதும் வழங்கி கொண்டிருக்கின்றான், இனியும் வழங்குவான். எனவே நாம் மயிர் நீக்கம் என்ற மொட்டை போடுவதால்தான் நம் தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்கின்றான் என்று தவறாக கருதாதீர்கள். மொட்டை அடித்தல் என்ற நிகழ்விற்கு பின்னால் ஏராளமான அறிவியல் உண்மைகளும் மறைந்திருக்கின்றன. தற்போது அவைகளை நான் இங்கே விரித்து கூற விரும்பவில்லை. நீங்கள் எத்துணை ஆன்மீக பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டு செய்தாலும் இறுதிக்கும் இறுதியான தீர்வு அகந்தை அல்லது அகங்கார தணிப்பில்தான் மறைந்து இருக்கின்றது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். தன்னை உணர்வதற்கு அகங்காரம் தணிய வேண்டும். தன்னை உணர்ந்த பிறகு தலைவனான சிவத்தை உணர்வதற்கு ஒப்படைப்பு உணர்வு வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அகங்காரத்தோடு கூடிய ஆன்மீக பயிற்சிகள் அகங்காரத்தை மேலும் மேலும் வளர்க்க உதவுமே அன்றி நமக்கு விடுதலையும் தராது, நம்மை வீடு பேற்றை நோக்கி அழைத்தும் செல்லாது. முடி காணிக்கைக்கு பின்னால் உள்ள இந்த உண்மைகள் உணரப்படாததால் தான் பூமுடி கொடுக்கும் வழக்கத்தையும் இன்று உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். அடையாளங்களை, போலி முகமுடிகளை துரத்தல் தான் இறைவனை உணர உதவும் முதல் படி என்பதினால்தான் மிக மிக எளிமையான செய்யத்தக்க செயலான மொட்டையடித்தல் அல்லது முடி காணிக்கை செய்யப்படுகின்றது. அகங்காரம் முற்றாக தணிந்த பிறகு நான் உடல் அல்ல என்ற உணர்வு பிறக்கும். அதன் பின்னர்தான் உடலையும் உடல் உறுப்புகளையும் கூட இறைவனுக்கு அர்ப்பணிப்பீர்கள். கண்ணப்பர் தன் கண்களையே தோண்டி எடுத்து இறைவனுக்கு படைத்தார் என்றால் கண்ணப்பரிடம் நான் உடல் அல்ல என்ற புரிதல் இருந்திருக்கின்றது, அகங்காரம் முற்றாக தணிந்திருக்கின்றது என்று பொருள். கண்ணப்பரின் இந்த உயரிய நிலையை நாம் அடைவதற்கான ஒரு தொடக்க புள்ளிதான் மொட்டையடித்தல் என்று புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் மறுப்பாளர்கள் கூறுகின்ற கண்ணியமற்ற கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்காமல் மெய்ப்பொருளை உணர முற்படுங்கள். மொட்டையடியுங்கள், அகங்காரத்தை தணியுங்கள், ஆனந்த பொருளான சிவத்தை அனுபவியுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.